ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லீட் ஸ்கோரிங்னா என்ன? லீட் ஸ்கோரிங்க்கு என்ன எக்ஸாம்பிள்? லீட் ஸ்கோரிங்க எப்படி மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்ல யூஸ் பண்றாங்க? லீட் ஸ்கோரிங் யூஸ் பண்ணி ஒரு பெர்சன வந்து எப்படி டாப் ஆஃப் த ஃபனல்ல இருந்து பாட்டம் ஆஃப் த ஃபனலுக்கோ, அல்லது பாட்டம் ஆஃப் த ஃபனல்ல இருந்து டாப் ஆஃப் த ஃபனலுக்கோ, அவங்களோட யூசர் பிஹேவியர் பேசிஸ்ல எப்படி மூவ் பண்றது? எப்படி ஒரு பெர்சன வந்து நல்லா டீட்டெயில்டா அனலைஸ் பண்றது? அவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஆஃபர், பெர்சனலைசேஷன் கன்டென்ட்டோட டைனமிக் கன்டென்ட்டோட அவங்களுக்கு எப்படி அனுப்புறது அப்படிங்கிறதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். போனஸ் பாயிண்டா நம்ம வந்து கேம்பெயின் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரிப்போர்ட்ஸ் புல் பண்ணியும் எப்படி கேபிஐ மெட்ரிக்ஸ் அனலைஸ் பண்றது இந்த லீட் ஸ்கோரிங் இதை யூஸ் பண்ணி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீட் ஸ்கோரிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ லீட் ஸ்கோரிங்கிறது ஒரு யூசருடைய பிஹேவியரை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ ஒரு பிசினஸ் கோல்ல நம்ம ஆடியன்ஸோடைய அவங்களுக்கு என்ன வேணும் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா அந்த ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ மார்க்கெட்டிங் டீமும் சேல்ஸ் டீமும் சேர்ந்து ஒரு வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அதாவது பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஃபார் சர்டன் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ், அதாவது அந்த யூசருடைய பிஹேவியருக்காக. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒன்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு, அந்த பாயிண்ட்ஸ் பேசிஸ்ல அந்த யூசர வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம எக்ஸாம்பிளோட போயிரலாம். இப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ், அதாவது நான்னு வச்சுக்கோங்க, உங்களோட லிஸ்ட்ல இருக்கேன். ஸோ நான் வந்து உங்களோட இமெயில போய் கிளிக் பண்றேன். அப்படி நீங்க அனுப்புன இமெயில கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் தர்றீங்க. ப்ராடக்ட் பர்ச்சேஸ்ல பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் குடுக்குறது. இந்த வடிவேலு சொல்லுவான்ல, "உனக்கு 10, உனக்கு 10, உனக்கு 10" அந்த மாரி. அந்த யூசர் பண்ற பிஹேவியருக்கு ஏத்த மாரி 10, 10ஆ நம்ம குடுத்துட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் அவர் ஏதாவது ஒரு தப்பா பண்றாரு, அதாவது அன்சப்ஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா, நமக்கு அது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஆட்களுக்கு பார்த்தா நம்ம பிடுங்கிடுறோம். அதாவது -20 பாயிண்ட்ஸ் அந்த மாரி குடுக்குறோம். ஸோ இந்த மாரி குடுக்குறது மூலமா அந்த பெர்சன் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டே வருவாரா? அதாவது அவருடைய பாயிண்ட்ஸ் பேசிஸ்ல. ஸோ இதுதான் வந்து லீட் ஸ்கோரிங். இப்ப லீட் ஸ்கோரிங்னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த லீட் ஸ்கோரிங்க எப்படி மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் பண்றது? அதாவது நான் ஆல்ரெடி பிசினஸ் மாடல்னா என்ன? அது எப்படி நம்ம ஃபனல்ஸா ஸ்ப்ளிட் பண்றது? அப்படிங்கிறத பத்தி ஆல்ரெடி வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அத பார்க்காதவங்க ஃபனல்னா என்ன? அது எப்படி ஸ்ப்ளிட் பண்றது? எப்படி ஒரு பிசினஸ் கோலோட அத நம்ம ஈக்குவலைஸ் பண்றது அப்படிங்கிறத நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த லீட் ஸ்கோர் பேசிஸ்ல அவங்க வந்து டாப் ஆஃப் த ஃபனல்ல இருந்து பாட்டம் ஆஃப் த ஃபனலுக்கு மூவ் ஆவாங்க. ஸோ நம்ம கரண்ட்டா எந்த ஃபனல்ல இருக்காங்களோ, அந்த ஃபனலுக்கு ஏத்த மாரி அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு கரெக்ட்டான எங்கேஜிங்கான கன்டென்ட்ட அனுப்புனோம் அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க ஈஸியா மூவ் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இந்த லீட் ஸ்கோர் பேசிஸ்ல தான் இந்த கேம்பெயின்ஸ் ரன் ஆகும். அதாவது நான் வந்து எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க அந்த லீட் ஸ்கோர் பேசிஸ்ல ஒரு டாப் ஆஃப் த ஃபனல்ல இருந்து பாட்டம் ஆஃப் த ஃபனலுக்கோ அல்லது மிடில் ஆஃப் த ஃபனலுக்கோ மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. அல்லது மிடில் ஆஃப் த ஃபனல்ல இருந்து டாப் ஆஃப் த ஃபனலுக்கோ இப்படி மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஃபனல் ஸ்டெப் வந்து நான் கீழ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லீடுங்கிறது ஒருத்தர் வெப்சைட்ல போய் விசிட் பண்றாரு. ஏதோ ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அதாவது கான்டாக்ட் அஸ் ஃபார்ம் ஆர் கெட் அ கோட் ஃபார்ம் அந்த மாரி ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னா லீடா அவருக்கு வந்து 10 பாயிண்ட் குடுக்குறோம். இந்த ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணா 10 பாயிண்ட்ஸ் அப்படின்னு குடுக்குறோம். அதுக்கடுத்து அவர் மெயின் அப்ளிகேஷன் ஃபார்ம் அல்லது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் ஃபில் பண்றாரு அப்படின்னா, அவருக்கு 20 பாயிண்ட் குடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி வேற ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பாரு. ஸோ 10 + 20 30. இப்ப 30 பாயிண்ட்ஸ் அவருக்கு வந்தோனே, ஆட்டோமேட்டிக்கா லீடு கேம்பெயின்ல இருந்து கான்டாக்ட் கேம்பெயினுக்கு மூவ் ஆயிருவாரு. ஸோ இனி அவருக்கு வந்து கான்டாக்ட் பேசிஸ்ல இமெயில்ஸ் வரும். லீட்ல இருக்கும்போது அந்த மெயின் அப்ளிகேஷன் ஃபார்மை ஏன் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு மெயில் வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இதே மாரி கான்டாக்ட்ல இருந்து இப்ப குவாலிஃபைட் அப்படின்னா, அவர் ஒரு 4, 5 இமெயில கிளிக் பண்ணியிருந்திருக்கலாம். 4, 5 ப்ராடக்ட்ட வந்து விசிட் பண்ணி பார்த்திருக்கலாம். ஆனா வந்து அவர் அத சேல்ஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ நம்ம ஒரு ஆஃபரோ ஏதோ குடுத்தோம் அப்படின்னா, அவர் சேல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ குவாலிஃபைட் ஸ்டேட்டஸ்க்கு மூவ் பண்ணிருவோம். அதாவது 30ல இருந்து ஒரு 2 இமெயில் கிளிக் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி ப்ராடக்ட்ட வந்து கோ த்ரூ பண்ணி பார்க்குறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து 2 இமெயில் கிளிக்குக்கு 10, 10 பாயிண்ட்ங்கையில 50 பாயிண்ட் ஆயிருமா? ஸோ இந்த 50 பாயிண்ட்ல இருந்து 50 பாயிண்ட் வந்த உடனே சேல்ஸ் டீம்க்கு இண்டிகேட் ஆயி, சேல்ஸ் டீம் வந்து அவருக்கு ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணுவாங்க. அல்லது மெயில் மூலமாவோ அவங்கள எங்கேஜிங்கா வச்சுப்பாங்க.
நெக்ஸ்ட் வந்து அவர் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு 60 பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 60 பாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் வந்து கஸ்டமர் ஆயிடுவாரா? கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு அடுத்து அவருக்கு வந்து இன்னும் நெறைய ப்ராடக்ட்ஸ் வாங்க வைக்கிறது தான் இந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு நம்மளோட கோல். ஸோ எகைன் நம்ம ப்ரமோட் பண்ணிட்டே இருக்கோம். அவர் இன்னும் ஒரு 5 ப்ராடக்ட் வாங்கிட்டாரு அப்படின்னா சுப்ரீம்க்கு மூவ் ஆகுறாரு. அதாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணா 60 பாயிண்ட்ஸ்ன்னு வச்சிருக்கோம். ஸோ 5 ப்ராடக்ட்டுக்கு 300 பாயிண்ட்ஸ் பிளஸ் அவர் ஆல்ரெடி இந்த குவாலிஃபைடு வரைக்கும் வர்ற ஸ்டேஜ்ல 350 வச்சிருப்பாரு. இப்ப கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த 350 வந்தோனே ஒரு சுப்ரீம் கஸ்டமர்ன்னு ஆயிருவாரு. ஸோ இந்த மாதிரி தான் லீட் ஸ்கோர் பேசிஸ்ல நம்மளுடைய கஸ்டமர்ஸை வந்து அவங்க எந்த ஸ்டேஜுக்கு போகணுங்கிறத பிரிக்கலாம். சப்போஸ் இவர் வந்து இப்போ அந்த அன்சப்ஸ்கிரைப் பண்றது அல்லது ஒரு டூ வீக்ஸா எந்த இமெயிலையுமே அவர் வந்து ஓப்பனே பண்ணல, கிளிக் பண்ணல அப்படின்னா அவருடைய எங்கேஜிங் கம்மியாகும் போது பாயிண்ட்ஸை டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணி அவர் எகெயின் வந்து கான்டாக்டுக்கு வரவும் சான்சஸ் இருக்கு, குவாலிஃபைடுக்கு வரவும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் சொன்னேன். டாப் ஆஃப் த ஃபனல்ல இருந்து பாட்டம் ஆஃப் த ஃபனல், பாட்டம் ஆஃப் த ஃபனல்ல இருந்து மிடில் ஆஃப் த ஃபனல், அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆட்டோமேஷன் செட் பண்ணிட்டோம் லீட் ஸ்கோரிங் பேசிஸ்ல. மெயில்ஸும் நம்ம சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பேசிஸ்ல ஆடியன்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வராங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒன்ஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது, லைவ்ல இருக்கும்போதே நம்ம ரிப்போர்ட்ஸ் வந்து புல் பண்றோம். புல் பண்ணி அந்த கேபிஐஸையும், மெட்ரிக்ஸையும் அனலைஸ் பண்றோம். மெயினா மெட்ரிக்ஸ் அனலைஸ் பண்ணும்போது, கேபிஐஸ் அனலைஸ் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு கன்வர்ஷன் ஆயிருக்காங்க. இந்த லீட் ஸ்கோர் இதுல இந்த பர்ட்டிகுலர் இந்த பீரியட்ல எவ்வளவு தூரம் அவங்க கன்வர்ஷன் ஆயிருக்காங்க, எவ்வளவு தூரம் ஒரு ஃபனல்ல இருந்து அடுத்த ஃபனலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அல்லது டிக்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இந்த லீட் ஸ்கோரிங்கிற இந்த பர்ட்டிகுலர் இந்த கிரைட்டீரியா கொடுத்து அந்த ஸ்கோர் பேசிஸ்ல நீங்க ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும் அந்த ரிப்போர்ட்டை. ஸோ உங்களோட கேம்பெயின்ஸையும் நீங்க ஈஸியா ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.